ரொம்ப உடல் பாதிக்கப்பட்ட நிலையில நம்மளால எழுந்திருக்கவே முடியாம அப்படியே ரொம்ப நெருக்கடியில இருக்கிற நேரத்துல எல்லா வாயிலுமே இது வரும். யாரெல்லாம் என்ன மௌத்தாக்கிடுறான்ல, எப்படி கேட்போம்? யாரெல்லாம் என்ன மௌத்தாக்கிடுறான்ல. மௌத்த அல்லாட்ட கேட்கவே கூடாது. நல்ல மௌத்தை கேட்கணும், ஆனா மௌத்த கூடுன்னு கேட்க கூடாது. ஒவ்வொரு நாளும் அல்லாட்ட என்ன கேட்கணும்னா, யா அல்லா என்றாவது ஒரு நாள் எனக்கு மரணம் வரும், ஆனால் என்னுடைய மரணம் எப்படி இருக்கணும்னா நல்ல மரணமாக இருக்கணும், என்னுடைய மவுத்து நல்லதா இருக்கணும், அதைத்தான் கேட்கணுமே தவிர எனக்கு மவுத்து வேணும்னு கேட்கக்கூடாது. எந்த நிலையிலுமே கேட்கக்கூடாது. யாரெல்லாம் என்ன மவுத்தாக்கிடு, நோயினால பாதிக்கப்பட்டவர் என்னைய மவுத்தாக்கிடு, வறுமையினால பாதிக்கப்பட்டவர் என்ன மவுத்தாக்கிடு, கடன் பிரச்சனைல பாதிக்கப்பட்ட, தொழில் பிரச்சனைல பாதிக்கப்பட்டவர், குடும்ப பிரச்சனைல பாதிக்கப்பட்டவர், அவசரத்துல இதை கேட்டக்கூடாது. அதான் அல்லாஹ் சொல்ற, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவசரத்தில் நீங்கள் துஆவில் அவசரப்பட்டுட்டீங்கன்னா அல்லாஹ் சொல்லுவதை போன்று நன்மைக்கு பகரமாக தீமையை கேட்டுருவீங்க. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு எதிராக நீங்கள் ஒருபோதும் துஆ செஞ்சிடாதீங்க. அதான் இந்த மௌத்தை கேட்கறது, நெருக்கடிக்கு வந்து பயந்துகிட்டு கேட்கறது. அதான் சொல்றேன், உங்களுக்கு எதிராக நீங்க அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யாதீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நீங்க துஆ செய்யாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு எதிராக நீங்க துஆ செய்யாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்கள் குழந்தைகளை சர்வ சாதாரணமாக என்ன செஞ்சிடறாங்க, அவர்கள் திட்டுவதை பார்க்கிறோம், பதுவா கொடுப்பதை பார்க்கிறோம். சனிய தொலைஞ்சு போ அப்படின்னு சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். உன்னை ஏன் நான் பெத்தேன்னு தெரியல, ஏன் நீ பிறந்தேன்னு தெரியல, கருமோ சனியே என்பதாகலாம் குழந்தைகளை வசைப்பாடுவதை நம்மளால பார்க்க முடியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த மாதிரி நீங்க சொல்லாதீங்க. ஏன்னு சொன்னா அது ஒருவேளை உங்கள் பிள்ளையை நீ செத்து போ அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரமாக இருந்தால் உங்களுக்கு நீங்களே என்ன செஞ்சிருவீங்க, தீமையை அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொண்டதற்கு அர்த்தமாக ஆயிடும். எனவே என்ன செய்யுங்க, அந்த மாதிரி நீங்க துஆக்களில் பிரார்த்தனை செய்வதில், ஒருத்தரை சாப விடுறதுல கூட நீங்க அவசரப்படாதீங்க. எந்த நேரத்தில் அல்லாஹ் பிரார்த்தனையை அங்கீகரிப்பான் என்பதை நீங்க அறிய மாட்டீங்க என்பதற்காக வேண்டி இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. உங்களுக்கு எதிராக, உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக, உங்களுடைய சொத்துக்களுக்கு எதிராக ஒருபோது நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள். அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படும் நேரத்தில் தீமைக்காக நீங்கள் கேட்டது நடந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இதை நான் தடை செய்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆவில் அவசரம் கூடாது, உங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செஞ்சிடாதீங்க என்பதாக தடுக்கக்கூடிய ஒரு செய்தியை முஸ்லிம்ல 3009வது ஹதீஸாக நம்ம பார்க்கிறோம். அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, துஆவை அல்லாஹ் விரும்புறான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, லைஸ ஷையுன் அக்ரமு அலல்லாஹி தஆலா மின் துஆஇ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்விடத்திலேயே